கடந்த நாட்களில் அதிகமான பலவீனங்கள், சபை கூட சரியாக வர முடியாத நிலையில் என்னுடைய உடலில் அந்த அளவுக்கு கோல்டு, காது வலியெலாம் வந்துடுச்சு. காது கூட கும்முன்னு கேட்க முடியாத நிலையில் அடைச்சி போய் கிடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றாலும் எப்படியாவது தேவ சமூகத்தை வந்துவிட வேண்டும் என்று தேவன் என்னை உற்சாகப்படுத்தினதுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்தில் எனக்கு நேரிட்டதான துன்பங்கள் அதிகமாக இருந்தது என்று என்னால் சொல்ல முடியும். இந்த பாடல் இப்போ பாடினோம். அந்த பாடலில் அந்த துன்பத்தின் மத்தியில் தேவன் என்னை சுமந்து வராவிட்டால் நான் இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல என்னால் நின்றிருக்க முடியாது. கர்த்தர் தான் எனக்கு பலனாக இருந்தார் அந்த பாதைகளை கடந்து வரும்படி. விசேஷமாய் சொல்லப்போனால் எனக்கும் என் மனைவிக்கும் இருவருக்குமே குறிப்பிடப்பட்ட மரண சம்பவங்கள் நேரிடாயிருந்த போதிலும் நாங்கள் இருவரும் ஜீவனோடு இந்த வருஷத்தை முடிக்க தேவன் அருள் புரிந்திருக்கிறார். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட பாதையில் நான் கடந்து வரும்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக உபவாசித்து ஜெபித்து என்னை ஜீவனோடு தெய்வ சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறார்கள். தேவன் எனக்கு தந்த அந்த பெரிய பாதுகாப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் விசேஷித்த விதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். விசேஷமாக 5 கிராமங்களில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை ஏற்பாடு செய்யவும், தெய்வ ஜனங்களோடு சேர்ந்து தெய்வ ஊழியர்காருடைய ஆலோசனைப்படி அந்த ஊழியங்களை செய்ய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் தேவன் என்னை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனங்கள் என்று சரீரத்தில் இருக்குது. நான் லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்தா பாடி மட்டும் தான் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக், அப்படி தாட்டின ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றாலும் தேவனுடைய அபிஷேகம் தான் என்னை நடத்துகிறது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கடந்த வருடத்துக்கு முன்பு எங்களுக்கு ஒரு அழகான பேரனை கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்லை, இந்த வருடம் எங்களுக்கு ஒரு அழகான பேத்தியும் கொடுத்துருக்கிறார். எங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க 2 பேருடைய பார்த்துன்னு விளையாட்டு இருக்கிறது பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கார். கர்த்தருக்கு கோடான கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று சொன்னபடியே எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். என்னுடைய வேலை ஸ்தலத்திலும் கூட நிறைய பிரச்சனைகளை காண செய்தார். இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்தார். எனக்கு விரோதமாக என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆப்போசிட்டாக வந்தாங்க. கொரியன்ஸ் வரைக்கும் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. அப்படி இருந்தும் கர்த்தர் எங்களை விடுவித்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய விஷயங்களை கர்த்தர் எங்களை காப்பாற்றி வருகிறார். எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாக. நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடியன் கூட சிறு சாட்சி நிறுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்தார், போக்கில் வரலே கூட இருந்தார். எவ்வளோ கஷ்டங்கள் நேரிட்டுச்சு, எவ்வளோ விபத்து கூட ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். எனக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தம்படியே 10ஆம் மாதம் வாக்குத்தத்தப்படி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படி சகாயம் பண்ணி நீதியின் வலது கரத்தை தாங்குவேன் என்று வார்த்தைப்படி அந்த 10ஆம் மாதம் வாக்குத்தத்தை எனக்கு முதல் மாத வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தப்படி இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ கவலைகள், எவ்வளோ இழப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு என்னோடு கூட இருக்கிறேன் மற்றும் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அந்த வார்த்தைப்படி என் குடும்பத்தை நடத்தினார். எவ்வளோ சத்துரு சொல்லக்கூடாது, நம்முடைய இச்சையினால தான், நம்முடைய பாவனால தான் நம்ம இதெல்லாம் இழந்து முடிஞ்சுது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வர ஆண்டு நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்போம். நாங்கள் இழந்ததெல்லாம் ரெட்டனியாக பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் கிடத்தில். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியை நிறுத்தின என் தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். கடந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்துருவேன். காரணம் என்னென்னா, போகும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு போக மாட்டேன், அப்படியே கடந்து சென்றுவேன். ஆனால் இந்த வருஷம் நான் எல்லா நாளும் ப்ரே பண்ணிவிட்டு நான் கடந்து சென்றேன். கர்த்தர் என்னை போகும் வழியெல்லாம் பாதுகாத்து, தம்பி கூட ஸ்க்ரைப் வராத நிலையில் கூட கர்த்தர் அற்புதமாய் ஸ்க்ரைப் வர கிருபை செய்தாருக்கிறேன். என்னோடய ஃபீஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்தார். என்னோடய கண்களில் கூட, ரைட் சைடு கண்ணில் கூட நரம்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் கூட பெரிய பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனால் கர்த்தர் ஏசப்பா இன்னைக்கு நல்ல தெளிந்த பார்வையோடு நிற்க வச்சுருக்கிறாரு. இங்கேயும் நான் அதுதான் சொல்வேன், இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எங்கள் வீடாகட்டும், இன்றைக்கோ ஒரு நாள் இப்படிலாம் இருக்கணும் ஏசப்பா, எனக்கு இது வேணும் ஏசப்பா, நான் ப்ரேயர் பண்ணது தான் ஏசப்பா. எங்கள் வீட்டுக்கு நான் காம்பவுண்ட் போடணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். ஆனால் அது நடக்கலை.
ஆனால் அதுக்கு மாற ஏசுப்பா எங்களோட வீட்டில் டைல்ஸ் போட கிருபை செய்தார். தரையெல்லாம் ஓட்டையாக இருக்கும், எங்களால் நடக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் டைல்ஸ் போட கூட உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறு சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு பலவீனம், கணவருக்கு இன்னும் என் கணவருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கதா செய்து ஏசப்பா சரி பண்ணிடுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய நெருக்கத்தின் காலத்திலும் நான் கூட எனக்கு சரியாக ஜபிக்க தெரியாது, சாட்சி கூட சரியாக சொல்ல தெரியாது. ஆனாலும் இந்த கழுதையின் வாயை கூட, இந்த குரலை கூட ஏசப்பா கேட்டு சின்ன ஜெபமாக இருந்தாலும் கூட என்னோட வேண்டுதலை கூட நிறைய எனக்கு நிறைவாக்கி கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய வேண்டுதல் நான் செஞ்சிட்டே இருக்கேன். எனக்கு எது தேவையோ அது கொடுக்குறாரு. மகன் மூலமாக நிறைய மன கஷ்டம் இருந்துச்சு, அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சுட்டே வராரு. மகன் போகிற வேலையில் கூட நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுறேன். அது கூட ஏசப்பா சரி பண்ணுவார், நான் விசுவாசிக்கிறேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவை எதிர்கொண்டு உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். அதன்படி நிறைய தீங்கு நேரத்துலையும் நிறைய ஏசப்பா எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. சோத்திரம். இந்த சிறு சாட்சி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்த நன்மைகளை சொல்லுங்கள். அதன் மூலம் இன்னும் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டில் பெரிய காரியங்களை எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ நிச்சயமாகவே கிடைக்க போகுது. கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிற ஜீவன் சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற. தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உறவினரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தில் கூட நான் அநேக வாரங்கள் சர்ச்சுக்கு வந்ததில்லை. நிறைய சாட்சிகள் சொல்ல வேண்டியது இருக்கிற டைம்லலாம் என் பையனுக்கு கூட பர்த்டே வந்தது. ஒரு 1000 நாட்களை கூட்டி கொடுத்து அந்த தேவனுக்கு நன்றி சொல்லக்கூட என்னால் முடியாத அளவுக்கு என்னுடைய சூழ்நிலைகளால் நான் தள்ளப்பட்டுட்டு இருந்தேன். போக்கிலவரத்துலேயும் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய பையன் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தேவனை பாதுகாத்தார். கடந்த 7 மாதத்தில் என்னோடய பையனுக்கு வந்துட்டு ஒரு 4 வாட்டியாவது ஃபீவர் வந்திருக்கும். அந்த ஃபீவர் வந்தால் 1 வீக்காவதுக்கு அவனுக்கு ரொம்ப முடியாமல் போயிடும். என்னுடைய தனிமையில் அநேக நாட்களில் இரவு வேளையில் நிறைய அவனுக்கு ஜுரம் அடிக்கும். 104லாம் இருக்கும். அந்த நேரத்துலலாம் தேவன் என்னோடு கூட இருந்திருக்கிறார். அவனை பாதுகாத்தார். எல்லா வேலைகளிலும் அவருக்கு நன்றி சொல்ல இந்த ஒரு வேலை பத்தாது. எல்லா காரியங்களிலும் எத்தனை புதுசாக பிரச்சனை வரும், புதுசாக வேதனை வரும், எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தில் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம். கர்த்தர் இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லத்தக்கதாக இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். வந்த எல்லோருக்கும் ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினில் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த ஆண்டில் கடந்த வாட்ச் நைட் சர்வீஸில் நான் சொன்னேன், எங்கள் மாமனாருக்கும் பலவீனம் வந்தது என்று சொல்லி. ஆனால் இந்த வருடத்தில் அப்படி எந்த பலவீனம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். என் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை வெட்கப்படுத்தாத தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் வெட்கப்படுத்தவில்லை. அப்படிதான் நான் சொல்ல முடியும். எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், என்னோட சரீரத்தில் கூட எவ்வளவோ பலவீனங்கள் ஏற்பட்டது. எல்லா நிமித்தமும் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எங்களை நீங்களாக்கி விடுவித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்படி தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய காரியங்களை, சிறு சிறு காரியங்களை இந்த ஆண்டில் கூட பங்கு பெற கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பலனை தந்தார், திராணியை தந்தார், ஜீவனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார், சுகத்தை தந்தார். அதற்காக நான் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மலை ஜபத்தில் போய் ஜபிச்சுன்னு இருக்கிறேன். ஜபிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரோம். ஒரு புள்ள வந்து மேலேருந்து குழந்தை தூக்கின்னு வருது. குழந்தை தூக்கின்னு வர சொல்ல நான் சொல்கிறேன், இந்த குழந்தைய தூக்கின்னு வரையே சரிக்கறிக்கு உழ போகிறப்பான்னு. என்னாயிடுச்சு, எனக்கு கீழே வழிக்கிட்டு போயிடுச்சு. அந்த போகிற வழி மணல், வரன்னு தண்ணி ஓடுற வழி, அதிலே போய் விழுந்து அப்படியே முழங்கால் போட்டு செய்துன்னுக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த நேரம் அங்கே பாஸ்டர் உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தா இருப்பார். அவர் உடனே, ஐயோ அம்மா விழுந்துட்டாங்களாம், உடங்க. நாங்கள் அவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே யாரோ 3 பேர் வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த காட்டிலேயே என்னை வந்து 3 பேர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப இதாக பண்ணேன். அங்கேருந்தே இது பண்ணி ஊழியெல்லாம் நிறைய செய்துட்டேன். ஆஸ்பத்திரி ஊழியம் செய்துட்டேன், கிராம ஊழியம் செய்துட்டேன், எல்லா ஊழியத்திலாம் முடிச்சிட்டேன். ஆண்டவர் என்னை எப்படியே கொண்டு வந்து இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிறேன், எல்லாருக்கும் இந்த மாதிரி ரத்தம் ஊற்றுற மாதிரி, என்னம்மா இது ரத்தம் ஊற்றுது என்னம்மா இதுன்றேன். அப்போ சொல்கிறேன், அம்மா அவங்களுக்கெல்லாம் அடிபட்டுக்குதுமா ரத்தம் ஊற்றுதுன்றாங்க பசங்க. அப்போ தான் சொன்னேன், கூப்பிடுமான்ட்டு நான் அப்போவே உட்காந்து ஜெபம் பண்ணுறேன்னா. சரி ஆயிடுச்சு, இதோட சரி ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் அப்போ தான் சொல்லிட்டு போனாங்களா, அவங்களோட நம்பர் கொடுங்கம்மான்ட்டு என் நம்பரை வாங்கி போனாங்க. நன்றி ஆண்டவரே, இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேவன் இந்த ஆண்டு முழுவதுமாய் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஒருத்தரையும் ரயன் ரிசாவை விசேஷமாக அநேக பலவீனங்கள் மத்தியில் பிள்ளைங்க ரொம்ப துருன்னு இருப்பாங்க. ரயன்லாம் எல்லா வேலையிலையும் தேவன் அவர்களை பாதுகாத்தார். அதுக்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களையும் என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தார். நன்றி. நாங்கள் அந்த இடத்துல இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு சத்ரு உடக்கிறிய அதன் மத்தியிலும் தேவன் எங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். சபையில் நிலைநிறுத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக தேவன் எங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். அவரோட அன்பை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஐ கெட் டியர்ஸ். ஆக்சுவலி கிருபை காட்டிலும் அவர் எங்கள் மேலே வச்ச அன்பு ரொம்ப அதிகம். என் பெருமகனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மேலே வச்சது அந்த அன்பு நிமித்தமாய் கூட நாங்கள் இங்கே நிற்கிறோம். அனுக்கு மறுபடியுமாய் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்தார். நன்றி. எப்போவுமே இந்த டிசம்பர் 21 days ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் டேஸ் நான் இருக்கிற என்னோடய ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், என்னால் இருக்கவே முடியாது. எப்படியாவது ஏதாவது ஒரு காரியம் எனக்கு தடையாக வரும். என் கூட என் ஆஃபீஸ்லலாம் வாக்குவாதம் பண்ணுவாங்க, எந்த கடவுள் உன்னை சாப்பிட வேணான்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ரொம்ப சமாதானமாக என்னை நானே அர்ப்பணித்து தேவனுக்கும் எனக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ண தேவன் எனக்கு கிருபை செய்தார். இந்த 21 days நான் ஒழுங்காக இருந்தேன் ஃபாஸ்டிங்கை. அதுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறேன். தேவன் அவங்கள மத்தியில் அவங்க என்னை டிஸ்டர்பே பண்ணல. இவ பைபிள் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு போயிடுவாங்க. இவ ப்ரைஸஸ் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் என்னை கேட்கக்கூட மாட்டாங்க. இவ இது பண்ணுறா, இவளை வந்து டிசம்பர் மந்த் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து மாற்றினார் அவங்க எல்லாரையும் தேவன். அதுக்காக கூட நான் அதிகமாக என் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என்னை நானே நிறைய காரியங்களை சீர்படுத்தி கொள்ள தேவன் எனக்கு இந்த ஆண்டு தந்தார். அதுக்காக கூட நன்றி. நிறைய இடத்துல பயன்படுத்தினார். அதுக்காக கூட நன்றி. அநேக காரியங்களை எனக்கு ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி. நான் இப்படி பிடிச்சி பேசவே மாட்டேன். இங்கே வந்து நிறைய வாட்டி பாட ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சொல்லவே மாட்டேன். பயத்தில் அப்படியே விட்டுருவேன். அநேக காரியங்களை தேவன் என்னை தைரியப்படுத்தினார். ஃபியர் இருக்கிறவன் ஆக்சுவலி பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அந்த பயத்தில் தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி கொண்டு வருகிறார். அதுக்காக கூட நன்றி. எனக்கு கொடுத்த என்னோடய பிள்ளைகளை வழி நடத்த தேவன் எனக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். அதுக்காக கூட நன்றி. விசேஷமாக கடைசி நாட்டில் என்னையும் மம்மியும் டேடியும் தேவனுடைய வார்த்தைய சபையில் சொல்லும்படியாய் தேவன் தெரிந்தெடுத்தார். அந்த இடத்துல நிலைநிறுத்தினார். அதுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து முடியவே இல்லை. எனக்கு முன்னாடி நாள் நான் விழுந்தேன். ஆக்சுவலி ரோட்லேயே வண்டிக்காரன் அடிச்சிட்டான். என்னால் கேரல்ஸை போக முடியல. நான் மெசேஜ் எடுக்கிறப்போ என்னால் சுத்தமாக நிற்கவே முடியல. தேவன் இந்த இடத்துல நிறுத்தினார். நான் சொன்ன ஜெபம் ஒன்று தான், இது உங்கள் வேலை, இது உங்கள் வார்த்தை. நான் இந்த நாளுக்காக சூஸனான ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் என்னை நிறுத்துங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு மட்டும்தான் என் ஜெபம் இருந்தது. அதே மாதிரி தேவன் அந்த இடத்துல நிறுத்தினார். 16th அன்னைக்கு நான் இந்த இடத்துல மெசேஜ் கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். தேவன் செஞ்ச எல்லா அற்புதமான காரியங்களுக்காக, அதிசயமான காரியங்களுக்காக, நடத்தின ஒவ்வொரு நொடி நிமிஷங்களுக்காக என் தேவனுக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துக்கிறேன். என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். எல்லா காரியத்திலும் கூட இருந்தார். அதுக்காக கூட நன்றி. கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அடியினை கூட சிறு சாத்திய நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த 2024 ஜனவரி மாதம் முதல் இந்த 2024 டிசம்பர் மாதம் முடியாத என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். என்னுடைய போக்கிலும் வரத்திலும் அவர் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பலவீன நேரங்களில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்க செய்தார். எங்கள் தேவைகளை சந்தித்தார். இந்த வருடம் முழுவதும் நன்மையாக முடிவு செய்ய கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரித்த சிறி சாட்சி ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன சிறி சாட்சியாக நிற்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
இந்த 2024 முழுவதும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் தான் இருந்தது. எரிகோ கோட்டை மாதிரி, யோர்தான் நதி மாதிரி பெரிய பிரச்சனை இருந்தது. நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு காரியம் என்னன்னாக்கா, என்னோடய விசுவாசத்தை வந்து சோதித்து பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோடய இருதயத்தில் பேசினார். அப்புறம் தான் நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் நான். ஏன்னா நான் வந்து சுவிசேஷம் சொல்லும்போது மற்றவங்கக்கிட்ட 100% விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதி மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்ட. அப்போ வந்து 100ல் 1 குறைஞ்சா கூட அது 99 தான், அதுக்கு பேர் 100 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, நீ 100% விசுவாசிக்கிறியா? திக்குன்னு பயமாக இருக்கும் ஒரு மாதிரி, இந்த காரியம் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு. எப்போ நான் வந்து அதை உணர்ந்தேனோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நோவா காலத்தில் இருந்தது போல் சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்போ உணர்ந்தனோ அப்போ நொடி பொழுதில் அந்த பிரச்சனை தீர்ந்தது. கர்த்தருக்கு வந்து கொடான கொடி நன்றி. என் பிள்ளைக்கு கூட கையில் டிஸ்லோகேட் ஆச்சு. அப்போது கர்த்தர் பெரிய அற்புதமாக எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு பாதுகாத்தார். எனக்கும் உடம்புல நிறைய பலவீனங்கள் இருந்தது, அதையும் பாதுகாத்தார். நிறைய பிரச்சனைகள் இருந்தது, மன ஸ்ட்ரெஸ் ரொம்ப அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடந்தது. எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் பாதுகாத்து இது இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருக்கு. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அடியாலை கூட நிற்கிறது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொன்னது போல கர்த்தர் இந்த ஆண்டை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காய் நன்றி. கர்த்தர் பிள்ளைகள் அனுமாக்கு ஊழியத்தில் அநேக காரியங்கள், இந்த தடவை கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு குழந்தை. ஆனாலும் தேவன் அந்த காரியங்களெல்லாம் செய்ய தேவன் உதவி செய்தார். கர்த்தர் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வருஷத்தில் ஒரே ஒரு எனக்கு கஷ்டம் அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன்கொள், அப்படி நான் கஷ்டப்படலைன்னா ஆண்டவர் பிள்ளை இல்லை. கர்த்தரா ஒவ்வொரு நாளும் கிருபியாய் நடத்தினார். ஆனாலும் ஊழியம் செய்யலை இந்த வருஷத்தில் அதிகமாக. எனக்கு அதுதான் ஒரே ஒரு பாரம். இந்த வருஷத்தில் அதிக ஊழியம் செய்யலை, ஆத்துமாவை வந்து கொண்டு வந்து சேர்க்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு இடத்துல சொன்ன சத்தியத்தை அவங்க கேட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் சிஸ்டர் இந்த வருஷத்துலன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்காக அது நன்றி செலுத்துக்கிறேன் கர்த்தருக்கு. இன்னும் முதல்லலாம் டீ போட்டுன்னு வருவேன் காலையில் சர்ச்சுக்கு. டீ போட்டுட்டு போய் நகோமி சிஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்து விடுவேன். அந்த மாதிரிலாம் செய்வேன். அதிகமாக ஊழியங்கள் இந்த ஆண்டில் அதிகமாக நான் ஊழியமே செய்யலை கர்த்தருக்கு. நான் ஒன்றுமே செய்யலை கர்த்தருக்கு. அதுதான் எனக்கு ஒரே ஒரு பாரம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்காய் நன்றி. பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார் பிள்ளைகள் மத்தியில். கர்த்தர் அதுக்காக நான் கொடி நன்றி பலி ஏறெடுக்கிறேன். கர்த்தர் மட்டும் காத்த கிருபைக்காய் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருந்தபடினால் நன்றி செலுத்தி இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஆண்டை விட இந்த ஆண்டு விசேஷமான ஆண்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சிறு வயதுலேருந்து சபைக்கு வந்திருந்தாலும் கல்யாணத்துக்காக நான் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தில் தான் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது போல் நிச்சயமாக முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு இந்த வருஷத்தில் எனக்கு துவக்கத்தில் வாக்குத்தத்தம் பண்ணார். அதன்படியாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கணவர் அன்னைக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒத்துக்குவாருன்ட்டுன்னு எனக்கே தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக சொன்னது போல் நிச்சயமாகவே முடிவுண்டுன்னு சொன்ன வார்த்தையின்படியாய் இந்த ஆண்டில் எனக்கு விசேஷமான ஆண்டாய் மாற்றி கொடுத்தார். கர்த்தருக்கு கூடான ஒரு நன்றி. அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் என் குடும்பத்தையும் எல்லாரையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாத்தார். கடந்த ஒரு 3 மாதங்களால் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பி பிள்ளைக்கு, என் கணவருக்கும் கூட, குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சின்ன சின்ன சிறு காயங்கள்னால பிளட்டுலாம் வந்தது நிறைய. அது எல்லாவற்றிலும் என் தேவன் பாதுகாத்தார். எந்த ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்தார். அதுக்கு கொடான நன்றி. அம்மாவை விசேஷமாய் பாதுகாத்தார். டாக்டர் எல்லாம் வந்து அம்மாவுக்கு பெரிய பாதிப்பு வராமல் ஆண்டவர் பாதுகாத்தாருன்னு சொன்னது போல் அந்த நாளில் எனக்கு ரொம்ப ஒரு மகிமையாக இருந்தது. அதே போல் கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட மாமியார் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஓட்டு வீட்டில் படுத்துருந்துருக்காங்க. மேலே டேங்க் இருந்திருக்கு. அந்த டேங்க்கு வந்து உடஞ்சி வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கு. அவங்க தெரியாமல் அந்த இடத்துல அங்கே போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்திருக்கும். அந்த இடத்துல கூட அவங்களையும் கூட ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தர் எல்லா நன்மையான ஈவுகளை இந்த ஆண்டில் செய்தார். அதுக்காக கொடான நன்றி. கர்த்தர் தாமே சிறு சாட்சி ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த வருஷம் வந்து நிறைய காரியங்களில் என்னிலேருந்து நிறைய வெளியே எடுத்தார். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. எனக்கே தெரியாது நிறைய இப்படிலாம் எனக்கு நடக்கும்னு. ஒரு மாதம் ஒன்று ஒன்று இருக்கும். வயிறு வலி வரும். ஒன்று வந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேருந்தும் கர்த்தர் வந்து எனக்கு பெரிய விடுதலை கொடுத்தாரு. அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ எனக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி நான் வருவேனான்னு யோசித்தேன். ஏன்னா எனக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். வண்டி ஓட்டும் போது கூட நான் ஏதோ லக்கில் போயிட்டுருக்கேன், இல்லை என்னோடய இதில் ஓட்டுறேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய விஷயம் வண்டி ஓட்டும் போதும் நான் பார்த்தேன். அதுலேருந்துலாம் என்னை வந்து இவ்வளோ தூரம் வச்சுருக்காருன்னா, ஒரு வாட்டி நான் வண்டியில் போகும்போதும் மேலேருந்து ஒரு கட்டை விழுந்துச்சு. அது நான் ஒரு 2 செகண்ட் முன்னாடி போயிருந்தா அந்த கட்டை என் தல்ல விழுந்திருக்கும். அப்போ தான் தெரிஞ்சேன் கர்த்தருடைய கிருபையிலையும் கர்த்தருடைய இதில் தான் நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன்றத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கொண்டேன். அந்த மாதிரி அது அதை வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக புரிய வச்சார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போகையில் வருகையிலும் பாதுகாத்தார். என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். நிறைய ஜெபத்தில் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. படிக்கும் போதும் இந்த கோர்ஸ் பண்ணேன். 2-3 கோர்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். கிராஜுவேட் பண்ணுறதுக்கும் கர்த்தர் கிருபை செஞ்சார். நல்லபடியாக அந்த காரியங்கள்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. நிறைய ஒர்க்குன்ற மாதிரியே பண்ணிகிட்டே இருந்துட்டு என்னை மிஞ்சின ஒர்க் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஒர்க்கு வீட்டுக்கு வந்தால் தூங்குறோம் அந்த மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. என்னால் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக உட்காரவே முடியல. ஆனால் அந்த காரியத்தையும் மாற்றி இன்றைக்கி அதெல்லாம் வெற்றிகரமாக முடிக்க வச்சு இன்றைக்கி இந்த டிசம்பர் மாதமும் இந்த டிசம்பர் மாதம் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். அந்த டைமில் கர்த்தரோட அதிகமாக என்னைய நிறைய நேரம் கர்த்தரோடு நான் செலவு பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்த லாஸ்ட்டாக எண்டில் நான் கர்த்தருக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு உதவி செஞ்சார். அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது வரைக்கும் நடத்தின தேவன் அடுத்த வருஷமும் நல்லபடியாக நடத்துவார். என்னையும் குடும்பத்தையும் நடத்துவார். அதற்காகவும் நான் சேர்த்து நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த வருடம் வந்து எனக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. நிறைய தடைகளும் நடந்திருக்கு. அந்த தடைகளெல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புகிறேன். எனக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. ஒரு சின்ன சாட்சி என்னென்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். அது இங்கே நின்று பேசுகிறதுனால அது சின்ன ஆக்சிடெண்ட். நான் சும்மா போயிருந்தாலும் என் பக்கத்தில் வருவேன் என்னை விட மாட்டான்ற போல் நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன். எதிர் ரோட்டில் வந்த ஒரு பைக்காரன் கீழே விழுந்து என் வண்டியில் மோதி நான் கீழே தேய்ச்சிட்டு போய் ஒரு லாரிக்கும் எனக்கும் சின்ன நூல் இலையில் தப்பித்த மாதிரி தான் நான். அங்கேருந்து காப்பாற்றிய இறைவனுக்கு நன்றி. கடந்த வருடம் சென்ற வருடம் மே மாதம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பெண் குழந்தையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமையும் சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் ஒரு வாரமும் சாட்சி சொல்லணும்னு முயற்சிப்பேன். என்னோடய குரல் எனக்கு ஒத்துழைக்காது. ஏசப்பா நியூ இயர் அன்னைக்காவது நான் சாட்சி சொல்லணும்னு பிரயாசப்பட்டேன். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். கர்த்தருக்கு நன்றி. இந்த வருஷத்தில் விபிஎஸ் நாட்களில் மிகுந்த பலவீனம். என்னால் உட்கார முடியல, நிற்கவும் முடியல. என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் இருந்த எல்லாருக்கும் அது தெரியும். கர்த்தர் தாமே பலவீனத்தின் மத்தியில் எனக்கு பலனை கொடுத்தார். எல்லா குறைவின் மத்தியிலையும் கர்த்தர் தாமே நிறைவானவராய் கூட இருந்தார். இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தமது நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பேன்னு சொன்னவர் அப்படியாய் வானத்தை திறந்து சமாதானத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், அன்பு கொடுத்தார், எங்களுக்குள்ள ஆறுதலை கொடுத்தார், தேர்தலை கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் குறிப்பாய் 11 ஆண்டு திருமண ஆண்டை காண கர்த்தர் உதவி செய்தார். இந்த வருஷம் அதிகமாக தேவ சமூகத்தில் 2 பேரும் காத்திருந்தோம். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்காது. அந்த நாளில் கர்த்தரை தேட அவர் சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். இயன்ற மட்டும் இந்த வருஷம் ஊழியத்துக்கு ஒரு சிறு துரும்பாக நான் உதவி செய்தேன். கர்த்தர் என்னை பயன்படுத்தின பாதைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் அழைத்த அழைப்பு ஒரு நாள் விருதாவை போகாதபடிக்கு தொடர்ந்து அவரோட பலனில் ஓட தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. அம்மாவும் சரி, ஊழியரும் சரி, அடிமையும் சரி, ஒவ்வொரு நாளும் ஓடுறது அவருடைய பலன் தான், எங்களோட பலன் கிடையாது. ஆவியானவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். அவர் கொடுத்த அந்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியரையும் கூட வேலை ஸ்தலங்களில் போக்கில் வருகில கர்த்தர் தாமே பாதுகாத்தார். மேலான தேவ தயவு மகனோட கூட இருந்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ மேய்ப்பனாய் இத்தனை பேரை வழிநடத்த கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும் பொழுதும் நான் பிரமிப்போடு பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கடந்த வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். ஆமேன். அம்மாவுக்கும் தெரியும். நாங்கள் அப்படி பார்த்த ஒரு மகன் இப்படியாய் ஊழியம் செய்கிறது, மகிமையாக வச்சுருக்கிறது
கர்த்தருடைய பெரிதான கிருபை, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களில் நான் பலவீனப்பட்டாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். ஒரு சகோதரி விளையாட்டாக கூட அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னக்கா ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு. நான் அப்போல்லாம் தாவீதுக்காரன் சொல்கிறதுபடி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதை என்னோட பலன்னு நான் என்னைய தட்டி சொல்லிப்பேன். அப்படியா கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியாக இருக்க கர்த்தரனை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நன்றி. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் தான், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதன் மேற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஏன்னா நான் எப்போவுமே ட்ராவலில் தான் அதிகமாக இருப்பேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 வீலரில் போயிட்டு வரும்போதும் ஆக்சிடெண்ட் நிறைய சின்ன சின்ன உரசல்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தினார். அதே போல் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல் இந்த கிட்டார் ஊழியம் நான் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பயம், ஒன்று கூட பண்ணணும்னு செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் பயம் உதறல் எடுக்கும். ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒரு ஆஃபரிங் சாங்ஸ் நான் பண்ணேன். அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பண்ணணும்னு நினச்சேன். பயம் இல்லாமல் நான் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து ஞானஸ்தானம் எடுக்க கிருபை செய்தார். அது என்னடனா, எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் எனக்கு இந்த பைபிள் படிக்கும்போது எனக்கு உணர்த்திட்டே இருந்தார். அதனால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் அது வரைக்கும் வந்து நான் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். ஞானஸ்தானம் எடுக்க யார் வந்து என்னை வந்து கம்பல் பண்ணாலும் எடுத்திருக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு கர்த்தருக்குள்ளே பேசணும், எனக்கு கர்த்தர் உணர்த்தணும் அப்படின்றத நினச்சி தான் நான் வந்து எடுத்தனே தவிர யாருடைய கம்பல்ஷனும் எனக்கு என்னுடைய ஒய்ஃபும் சரி அதுக்காக நான் எடுக்கவே இல்லை. எனக்கு உணர்த்ததினால மட்டும்தான் நான் எடுத்தேன். அது ஆண்டவருக்கு கோடி நன்றி. லாஸ்ட் இயர் சர்ச் இயருக்கு வரணும்னு சொல்லிட்டு எடுத்தேன் ரெசல்யூஷன். அது இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்தேன். ஆனால் கடைசி வாரத்தில் எனக்கு வந்து பெரிய பாடு, எவ்வளவோ போராடினேன் சண்டே வரணுன்ட்டு. ஆனால் வந்து எனக்கு அதை எது பண்ணாலும் முடியல. ஸோ ஷிஃப்ட் சேஞ்ச் கூட பண்ண முடியல. எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் ஆண்டவர் சூழ்நிலை அறிவார் என்று என் ஒய்ஃப் கூட சொன்னதுனால அது மனசை தேத்திக்கிட்டு நான் போனேன். அதே போல் வந்தேன். இது வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைக்காய் நன்றி. இந்த ஆண்டில் வந்து எனக்கு நன்மையாக செய்திருக்கிறார். எனக்கு உபத்திரம் அதிகமாக இருந்தது, குடும்பத்துலேயும் உபத்திரம் இருந்தது, மகளுக்கும் மருமகனுக்கும் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் என் தேவனை நான் வணங்கும் போது முழங்கால் படிக்கிட்டு அவரை துதிக்கும் போது எல்லாமே விடுதலாக்கினார். அதே போல் எனக்கும் ஆண்டவரை கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆல்ரெடி பிரதரே சொல்லிட்டாரு. எனக்கு எப்பவுமே வந்து அந்த வாக்குத்தத்தம் தான். சங்கீதம் 121 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதை முதற்கொண்டு என்னைக்கு காப்பேன் என்று சொன்னார். அதேமாரி தான் நான் தினமும் சங்கீதம் படித்து அதே ஜபம் பண்ணுவேன். ஜபத்தில் வந்து முழு உள்ளத்தோடு ஜபம் பண்ணி சிஸ்டரும் சொன்னாங்க, நீங்களும் துணையாரும் சேர்ந்து ஜபம் பண்ணணும். ஆனாலும் நான் தனி ஜபம், அதிகாலையில் தனி ஜபம், என்னுடைய இடம் கர்த்தர் கொடுத்த இடம், அந்த இடத்துல தான் நான் ஜபம் பண்ணுவேன். ஜபம் பண்ணும்போது எனக்கு வந்து கர்த்தர் ஆவியால் வந்து ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இந்த வருடம். அதே போல் சாலோமோனுக்கு கிடைத்த மாதிரி நாணமும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே போல் அடுத்த ஆண்டிலும் எனக்கு நல்லா சிறப்பாக குடும்பத்தையும் செழித்து வாங்கணும். இது சிறு சாட்சி. சோதரம். என்னை வந்து சபையாருக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். என்னுடைய சாட்சிகளும் எங்கள் சபையாருக்கு தெரியும். புதுசாக வந்திருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக நான் என்னுடைய சாட்சியை திரும்பமாக சொல்கிறேன். நான் இந்த சபையை பொறுத்தவரைக்கு 93 வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மையை தான் செய்கிறாரு. பசி, பட்டினி, பொருளாதாரம் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் எனக்கு இல்லை. ஏன்னா சன்னிதானம் முன்னாடி நின்று நான் பொய் சொல்லிக்க நான் விரும்பவே இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். கடந்த வருஷம் 23 இதே டிசம்பர் மாதத்தில் கூட பார்த்திங்கனாக்கா எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஐசியூவில் போய் படுக்கக்கூடிய சூழ்நிலை. 25ஆவது கிறிஸ்மஸ்க்கு நான் வரணும். நானும் டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னை வீட்டுக்கு நான் அனுப்பிடுங்க, நான் சர்ச்சுக்கு போயே ஆகணும் அப்படின்னு. இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லத்தான் செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணி என்னுடைய படிவார்த்தனா 24ஆம் தேதி என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க.
25 வந்து நான் வந்துட்டேன். கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பிணக்கோயிலுக்கு மத்தியில் நான் இருந்தப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இவ்வளவு சாவு நான் பார்த்ததுக்கு இங்கே வரல, என்னை உயிரோடு கொண்டு போய் என்ன ஒரு சாட்சியை நீ நிறுத்தணும் அப்படின்னு. அதே போல் கொண்டு வந்தார். சாட்சியை இன்னை வரைக்கும் கொண்டு வந்து என்னை நிறுத்தி சொல்ல வச்சுக்கிட்டு தான் இருக்கார். என்னன்னா நான் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், காலையில் எந்திரிக்கும் போது எப்போ எந்திரிச்சாலும் தயவு செய்து வேதம் வசிங்க. என்னை வந்து இந்த அளவுக்கு நடத்திட்டு போகுதுனாக்கா வேதம் தான், வேறு எதுவுமே இல்லை. நான் அதுக்காக நான் எங்கேயுமே நான் ஊழியம்லாம் ஒன்றுமே பண்ணல. நம்ம சபைக்காக தான் ஐயா கூட என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறாரோ அதை நான் செய்துட்டுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் ஒரு 4 அதிகாரம் மட்டும் நீங்கள் வசனம் வாசித்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக செய்வார். இது என்னுடையது. அதுவே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் எனக்கு 2 பையங்க. பெரிய பையன் சரியாக நேரத்தோடு பார்த்திங்கன்னா 4 மாதம் மறித்து போயிட்டான். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு சமாதானத்தை கொடுத்து, நீ எந்த வகையும் நீ கலங்காத, உன்னை நான் பார்த்துக்கிட்டேன், உன் பிள்ளையை எடுத்துக்கிட்டு உன் நன்மைக்குன்னு நினச்சிக்க அப்படின்ட்டாரு. அவனுடைய சூழ்நிலை அது சரிதான், வேறு வழி இல்லை, பரவாயில்ல அது நானும் அதை நினச்சிக்கிட்டேன். எனக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் தான் மாத்திரை சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு நான் மாத்திரை சாப்பிட்றது இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக மாத்திரை சாப்பிட்றதில்ல. ஆண்டவர் என்ன வழி நடத்திட்டு தான் இருக்கேன். அவர் மேலே நம்பிக்கைன்னா பெரிய டாக்டர் அவர் தான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லணும்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு ப்ரெஷர் வேறு உண்டு, அதுக்கு நான் மாத்திரை போடுறதில்ல. ஆனாலும் வீட்டில் சின்ன சின்ன எந்த வேலையாக இருந்தாலும் நானே செய்வேன். எங்கள் குடும்பத்தாருக்கு எவ்வளோ என்னால் ஒத்தாசை பண்ண முடியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய சாட்சிகளை என்னன்னாக்கா நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, காலையில் எந்திரிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக வழி நடத்துவார். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் செய்வீங்க நம்பிக்கையோடு என்னுடைய சாட்சி முடித்து கொள்கிறேன். கர்த்தர் என்னையும் கூட ஒரு சிறு சாட்சியாக எடுத்து நடத்தினதற்கு அவருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என்னோட குடும்பத்தையும் கர்த்தர் அவர் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி வந்தார். எண்ணிலடங்கா அற்புதங்கள் செய்தார். விசேஷத்த விதமாக எனக்கு ஒரு 5 மந்த்ஸுக்கு பிஃபோர் வந்து வைரல் ஃபீவர் வந்திருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட வந்து அம்மா தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் அந்த பலவீனத்திலேருந்து எனக்கு இந்த அளவுக்கு நின்று இப்போ நான் சாட்சி சொல்கிற அளவுக்கு பலனா என்னை நிறுத்தியிருக்கிறார். அதே போல் கூட எனக்கு போன வருஷத்தில் 2024 கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக கூட என் கண்களில் உனக்கு தயவு கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதன்படியாக கூட கர்த்தர் கடந்த ஆண்டில் கடைசி வாரத்தில் கூட எனக்கு புதிய வேலையை கர்த்தர் கொடுத்தார். பழைய ஆஃபீஸ்லேருந்து ஸ்மூத்தாக ரிலீவ் ஆகவும் புது ஆஃபீஸில் சேர்றதுக்கும் கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். அதற்காக கூட கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுத்துக்கும் உதவாத தகுதியே இல்லாத என்னையும் கூட கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக கூட நன்றி. இன்னொன்று ரொம்ப விசேஷத்த விதம் என்னென்னா, என்னை ரொம்ப உயர்த்தியிருக்கிற விதம் என்னென்னா, தினந்தோறும் கடைசி 2024 கடைசி ஒரு 3-4 மாதமாக அந்த ஏர்லி மார்னிங்கில் டெய்லி ஜெபம் பண்ணவும் டெய்லி பைபிள் வாசிக்கவும் எனக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கூட நன்றி. மாரநாதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது எல்லாமே நடந்தது சபையார் உங்களோட ப்ரேயர்ஸ் பண்ணனால மட்டும்தான். எங்களுக்காகவும் எங்களோட குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால கொடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சிறுசாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சிறு சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தின என் தேவனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இவைகளை நானே அவர்களுக்கு முன்பாக செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி இந்த வாக்கு தத்துவத்தின்படியாக என்னை ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நடத்தி வந்தார். என்னை ஒவ்வொரு மாதமும் அவர் கைவிடாமல் என்னோடய இருளெல்லாம் எனக்கு வெளிச்சமாக்குனார். என்னோடய கோணலானவைகளெல்லாம் அவர் செவ்வையாக்குனார். என்னை ஆசீர்வாதமாய் நடத்தினார். இந்த வருஷத்தில் எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்னோடய பொண்ணு லிசா. அது கூட நான் வீட்டு கூட்டத்தில் இருக்கும்போது சாட்சி சொல்லியிருந்தேன், எப்படி கோணலாக இருந்ததை கர்த்தர் செவ்வையாக மாற்றினார் என்று சொல்லி. இது எல்லாரும் தான் ப்ரெக்னென்ட் ஆவாங்க, எல்லாரும் தான் குழந்தை பெற்றுக்குவாங்க. இவன் ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறான்னு பார்ப்பீங்க. ஆனாலும் எனக்கு இந்த காரியம் ரொம்ப பெரியதாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே பெரியவங்களாம் கேட்பாங்க, விசேஷம் நல்ல விஷயம் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு.
ஆனால் எனக்கு வந்து வெளி ஆளுங்களாம் இல்லை, எங்கள் வீட்டு ஆளுங்க தான். ஆம், கொஞ்சம் டிலே ஆனோடனே, "நீ குண்டா இருக்க, அதனால தான் உனக்கு இப்படி. நீ குண்டா இருக்க, நீ குண்டா இருக்கன்னு" என்ன சொல்லி சொல்லி எனக்கு ஆறுதலா யாரும் எதுவும் சொல்லல பெருசா. இந்த வார்த்தைய தான் அடிக்கடி சொல்லுவாங்களே! ஆனாலும் நான் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளைய குடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தில சாட்சியா நான் அத சொல்லும்படியா இங்க நிற்க வைத்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியத்திலயும் கர்த்தர் நடத்தினார். 2 வருஷம் கடக்க திருமணமாயி நடத்தி வந்தார். தேவனுக்கு நன்றி. வீட்டு காரியத்திலயும், சபையிலயும் கூட தேவன் தாமே கூட இருந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. நெறைய ஊழியங்கள் இந்த வருஷம் செய்ய முடியல. அ பிரெக்னன்ட்டா இருந்தது நிமித்தம். ஆனா அடுத்த வருஷம் இன்னும் அநேக ஊழியங்களை செய்ய, புது புது ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அதன்படியாய் நடக்கணும். பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பேன் என்று சொல்லி இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் பண்ணார். அதன்படியாய் என்னை நடத்தினார். அநேக பொக்கிஷசாலைகளை எனக்காக திறந்தார் தேவன். கோடான கோடி நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் உட்காரும் பொழுதும், எழுந்துக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு நிமிஷத்திலையும் தேவன் தாமே என்னையும், கணவரையும், லிசாவையும் பாதுகாத்தார், வழிநடத்தினார். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சி ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் இங்கே சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் இயேசுப்பா எங்களோட கூட இருந்து எல்லா சுகத்திலும் பலவீனத்திலும் எல்லா காரியங்களும் எங்களோட கூட இருந்து நடத்தினார். தேசத்தில் இருக்க டேடியை கூட பாதுகாத்து கொண்டார். போகையிலும் வருகையிலும் கூட இருந்தார். எவ்வளோ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனாலும் எங்களையும் டேடி இருக்கிற இடத்துக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வந்தார். பயத்தின் ஆவியை எடுத்து போட்டார். தனியாக போகவே மாட்டோம் நாங்கள் 3 பேருமே. இந்த வாட்டி தனியாக போயிட்டு நான் வரும்போது நான் தனியாக வர ஏசப்பா என்னோட கூட தூதர்களை வைத்து பாதுகாத்து வழிநடத்தி கூட கூப்பிட்டு வந்தாங்க. நிறைய கீழே கூட விழுந்து வாரினேன். ஆனாலும் ஏசப்பா இங்கே நிற்க எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணன்ற மாதிரி ஹாரியும் பிங்கியும் இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுக்க ஏசப்பாக்குள்ளே ஆண்டவர் வந்து உதவி செய்து இருக்கிறாரு. மம்மி கூட நரம்பில் லெஃப்ட் ஹேண்டில் குத்திக்கிட்டாங்க. ஆனாலும் உடலுக்கு எந்த சுகவேனும் எந்த விதமான உடல் சேதமும் ஏற்படாமல் அந்த காயங்களை ஆற்றினார். ஏசப்பா எங்கள் அம்மாவை கூட ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. எவ்வளோ பலவீனங்கள் போன வருஷம்லாம் பயங்கரமாக ரொம்ப பலவீனத்தோடு படுத்துப்பாங்க. நிறைய அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து நாங்கள் பார்த்தோம். இந்த வருஷம் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகாதபடிக்கு ஏசப்பா இம்மட்டும் அவங்களுக்கு ஆயுஸ்னால கூட்டி வைத்திருக்கிறாரு. எங்கள் மாமா மாமி கூட ரட்சிப்புக்குள்ளே வரணும், அவங்கள ஞானஸ்தானம் எடுக்கணும், அவங்க சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியாக நிற்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த மாதத்தில் கூட எங்கள் அம்மாவுக்கு பலவீனம் ஏற்பட்டுச்சு. அந்த நாளிலும் கர்த்தர் வந்து எங்களோட கூட இருந்தார். விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரிக்கிற தேவன் இந்த நாள் வரைக்கும் அற்புதமாய் நடத்தி வர கிருபைக்காக நன்றி. இந்த ஆண்டிலும் கூட நான் பிஎஸ்சி முடித்து 10 வருஷம் ஆகுது. பிஎட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் அது படிக்க முடியல சில காரணங்களால். ஆனாலும் வாழ்க்கையில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் முடித்தாங்க பிஎடு. எனக்குள்ள அது ஒரு குறைவாகவே காணப்பட்டுச்சு. நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிஎஸ்சி முடித்து வெளியில் வரும்போது ஒரு அரியர் இல்லாமல் வெளியில் வந்தேன். ஆனாலும் என்னால் மேற்கொண்டு அந்த படிப்பை படிக்க முடியாமல் போச்சு. அது ஒரு குறைவு என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அது யாருக்கும் நான் சொல்லலை. ஒரு நாள் வந்து இங்கே நம்ம சர்ச்சில் சாந்தக்க மூலியமாக அது எப்படி வந்ததுன்னு கூட தெரியல. அந்த இது அவங்க மூலியமா இப்போ நான் இன்னைக்கு இந்த வருஷம் வீடு சேர்ந்துருக்கேன். ஏன்னா கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்மளுடைய உள்ளத்தில் என்ன நினச்சிருக்கிறோன்றது ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அது ஏற்ற காலத்தில் நடத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தங்கச்சிக்கு திருமண காரியத்தை கூட கர்த்தர் இந்த ஆண்டு நடத்துவார். இந்த ஆண்டு இறுதியில் நான் சாட்சி சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.